நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. பின்னாடி வந்து இடிச்ச வண்டியா இல்ல கூட வந்த வண்டியா தெரியல. ஓட்டிட்டு வந்தவனோட ஹெல்மெட் ஆகும். அவர் ஸ்பாட் அவுட் அந்த பசங்க. போட்டோ மட்டும் மீஞ்சூர் டோல் 2-3 கிலோமீட்டர் தான். செல்லு ஒரு 5-6 காரு, பைக்கு, காரு, ஆட்டோ. திருப்பியும் பார்த்தா என்னை நோக்கி ரைட்டில் ஒரு பைக் ஒன்று செட் ஆகுது. திருப்பியும் பார்த்தா லெஃப்டில் வந்துதான் அடித்த ஸ்பாட்டு ஒருத்தன் அவங்க இதில் ஒரு ஆள் போட்டாங்க. இது ஒருத்தன் விழுந்து கிடந்தான். நானும் பேசிட்டு தான் போனது. என் மனைவி அந்த மாதிரி இருந்தார். நீங்கள் அந்த வண்டி எதுவும் வீடியோ எதுவும் எடுத்து இல்லை, நாங்கள் அந்த வண்டி நம்பர் பிளேட் அது எப்படி எடுத்தீங்க? கூட வந்தவங்க வீட்டம்மா அடிப்பட்டு நிறைய அடிப்பட்டு நம்ம நிறைய அடிப்பட்டு மூலையில் வந்து ஐசியில் தான் இருக்கும். ரத்த கசிவு இருக்குது எலும்பில், அதாவது மண்டையில் வந்து கிராக் விழுந்ததுனால ரத்த கசிவு இருக்குது. உங்களுக்கு எனக்கு கை, கால், முட்டி, ஷோல்டரு, இந்த கால் வீக்கம், பாதம் எல்லாமே. ஹோம்ஒர்க் பைக் நம்பர் பிளேட் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன். சொல்லுங்கள். என் பேர் நாகூர்கனி. நான் இங்கே மீஞ்சூரில் டீச்சர் வரேன். இப்போது அடிபட்டிருக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தியோ சித்தப்பாவும் அடிபட்டிருக்காங்க. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவும் போல் கடையை மூடிட்டு ரெட்டிஸ்லேருந்து மீஞ்சூர் நோக்கி வந்திருக்காங்க. இந்த புது பைபாஸில் அவுட்டர் ரிங் ரோட்டில் வரும்போது 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் லவுட் எக்ஸாஸ்டில் ரேஸ் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. 15 பைக்குக்கு மேலே, அப்புறம் ஒரு ஆட்டோ. சரிங்களா, பயங்கரமான சவுண்டில் ரேஸ் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள பின்னாடி இருந்து வந்து வண்டியை ஹிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதில் அவங்க நிலை குளிஞ்சு தடுமாறி கீழே விழுந்தாங்க. விழுந்தவங்களில் எங்கள் சித்தப்பாவுக்கு நார்மலான ஸ்க்ராச்சஸ் இருக்குது உடம்புல. எங்கள் சித்தி வந்து அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. சரிங்களா, பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. பின்னாடி வந்து இடித்தவங்களும் என்ன எதுன்னு இவங்க கவனிக்க காணோம். அதில் அவங்களும் உழுந்து கிடந்திருக்காங்க. அப்போது இவங்க வந்து இடிக்கையில் மற்ற வண்டிகள் எல்லாமே சேர்ந்து இடிக்கிறது பார்த்துட்டு எல்லா வண்டியுமே ஓட்டிகிட்ருக்காங்க. சரிங்களா, இவங்க மட்டும்தான் பார்த்துட்டு ஒரு வண்டி மட்டும் அந்த இடத்துல விழுந்து கிடந்திருக்கு. அப்புறம் அந்த வழியாக வந்து ஆட்டோவில் வந்து ஏறி அங்கே மீஞ்சூரில் உள்ள ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் வந்து இவங்களை சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, நேற்று நைட் நாங்கள் அட்மிட் பண்ணோம். கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஸ்கல்லில் ஒரு டேமேஜ் இருக்குது, கிராக் இருக்குது, மைனர் கிராக்கு. அதே மாதிரி அதுலேயும் ரத்த கசிவு இருக்குது தான்.
சரிங்களா. அதனால ஐசியூவில் 24 hours அப்சர்வேஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வச்சு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சர்ஜரி தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு சரிங்களா. இப்போது இந்த சாகசத்துக்காக இவனுங்க பண்ணுற வேலை வந்து இந்த மாதிரி அப்பாவி மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசு இதுக்கான தீர்வை எப்போ தான் எடுக்குமோன்னு தெரியல. நிறையா இந்த மாதிரி அப்பாவி மக்கள், இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரவனுங்க, அந்த மாதிரி ஆளுங்க இவங்க வந்து எதுவுமே சம்மந்தம் இல்லாத இந்த ரேசர்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அவங்க 2 குழந்தைங்களோட அம்மா சரிங்களா. பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த குடும்பம் சரிங்களா. இப்போ செலவுக்கு கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இவங்களுக்கு நியர்பையில் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டாங்க. இப்போது அரசு வந்து இது முன்னின்று அவங்களுக்கான ஒரு இழப்பீடு என்ன ஏதுன்றதை இந்த அரசு கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும். மேலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க அடுத்தடுத்து ரொம்ப கடுமையான தீர்ப்பு நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த ரேசர்ஸ்னால பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா இந்த அடையாறில் ஒன்று பார்த்தோம் சரிங்களா. அவங்களுக்கு இவங்க ஒழுங்கான பாகடம் போட்டலன்னு நினைக்கிறேன். அதோட விளைவாக தான் இன்றைக்கி மறுபடியும் உடனே ஒன்று நடந்திருக்கு. இது உடனே இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நம்புகிறோம். என் பேர் நாகூர்.